மகா பண்டிதினி உங்களோட பொண்ணு தானா? ஆமா, என்னோட பொண்ணு தான். உங்க பொண்ணு உங்க உங்க வீட்டில தான் பிறந்தாளா? மகா பண்டிதினி என்னோட பொண்ணு தான். அவ சின்ன வயசுல இந்த கோவில்ல இருந்தா எனக்கு மகளா கிடைச்சா. ஆனா நான் அவளை கடவுள் எனக்கு கொடுத்த மகளா நினைச்சு இவ்வளவு நாளா நான் வளர்த்துக்கிட்டு வர்றேன். அப்படின்னா எனக்கும் உங்களுக்கும் ஒரு ஒரு நெருங்கின சம்பந்தம் இருக்கு. என்ன சம்பந்தம்? இப்ப நான் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, நான் நான் மதுராவோட வசுதேவர், நீங்க நீங்க கோகுலத்தோட நந்தர். அப்படின்னா அப்படின்னா நீங்க ஆமா, அவ அவ என் குழந்தை தான். என் வீட்டில தான் அவ பிறந்தா. என் பொண்ணா பிறந்தா அவ. என் மனைவி ரெட்ட குழந்தைகளா 2 பெண் குழந்தைகளை பெத்தெடுத்தா. எனக்கு ரெட்ட குழந்தைங்க பிறந்ததை பார்த்து நான் சந்தோஷப்பட்டேன். ஒரு தடவை ஒரு ஜோசியர் என்கிட்ட சொன்னாரு, குழந்தைங்க ஜாதகத்தை பார்த்ததுல ஒரு ஜாதகம் புண்ணியாத்மா, இன்னொன்னு ரொம்ப துஷ்டியா இருக்கும்னு சொன்னாரு. அதனால ஒரு குழந்தைய நான் உங்களோட கோவில் வாசல்ல விட்டுட்டு போயிட்டேன். விட்டுட்டு போயிட்டேன். நான் விட்ட குழந்தை தான் துஷ்டன்னு நினைச்சேன். இப்பதான் எனக்கு தெரியுது அது ஒரு வைரம்னு. ஆனா வைரம் வைரத்தோட தான் சேர்ந்திருக்கு. அந்த துஷ்டாத்மா என்கிட்டயே தங்கிடுச்சு. ஆனா அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் என் வாழ்க்கை பூரா நான் கஷ்டத்தை தான் அனுபவிச்சேன். ராதிகாவை பொண்ணா பெத்த அந்த புண்ணிய ஆத்மா நீங்க தானே ஐயா? அவளை பொண்ணா பெத்ததுக்கு உங்களை நான் கையெடுத்து கும்பிடணும். நாம 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் வணக்கம் தான் சொல்லிக்கணும். நீங்க எவ்வளவு முறையா வளர்த்திருக்கீங்க. இன்னைக்கு ஜென்மாஷ்டமியில் அவர் நடந்துகிட்ட முறையா பார்த்து எனக்கு என் வாழ்க்கை பரிபூர்ணம் அடைஞ்ச மாதிரி இருக்கு. இத்தனை வருஷம் கழிச்சு நான் பெத்த குழந்தைய நான் பார்த்திருக்கேன். இப்ப என்னால அதை வார்த்தைகளால விவரிக்க முடியல. எப்ப அவளை பார்த்தேனோ அப்பவே என் மனசு முழுமை அடைஞ்சிருச்சு. எல்லாத்தையும் விட பெரிய சந்தோஷம் என்னன்னா, அவ கல்யாணம் எவ்வளவு பெரிய இடத்துல நடந்திருக்கு. மகா பண்டிதனியா இருக்காளே அவ, அவளுக்கு அவளுக்கு எவ்வளவு மரியாதை எல்லாம் கிடைக்குதுங்கிறத பார்த்தேன். கொஞ்ச நேரத்துல அவ இமார்த்தியோன்னு நினைச்சு பயந்துட்டேன். இத பாருங்க, நிச்சயமா நான் உங்களை ராதிகா கிட்ட அறிமுகப்படுத்தி வைக்கணும். நாம நாளைக்கு காலையிலேயே டெல்லிக்கு கிளம்புறோம். என்னாச்சு தாராசங்கர் ஐயா? என்னாச்சு? நான் எப்படி உங்க கூட வர முடியும்? என் பொண்ணு எப்படி நான் பார்க்க முடியும்? அவளை ஆசீர்வதிக்கிற அளவுக்கு எனக்கு என்ன தகுதி இருக்கு? என்னால அவளை பார்க்க முடியாது. நான் அவளை பண்ணின நிலைமைக்கு நான் எப்படி அவளை வந்து பார்க்க முடியும்? எப்படி அவகிட்ட நானே வந்து நான் தான் அவ அப்பான்னு சொல்ல முடியும்?
என்ன யோசிக்கிற? வாழ்க்கையில அப்பா அம்மாவோட ஆசீர்வாதம் ரொம்ப முக்கியமானது. இன்னைக்கு பிருந்தாவனத்துல அவங்க கண்கள்ல தெரிஞ்ச அந்த ஒளியும் சந்தோஷமும் என் மனசுக்கு நிம்மதியை கொடுக்குது. அவங்கள அப்படி பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆக்சுவலா பாட்டியம்மா ரொம்ப சந்தோஷமா இருக்காங்கல்ல. இதுக்கப்புறம் நாம அவங்களை இதை விட ரொம்ப சந்தோஷமா வச்சுக்கணும். அப்படின்னா அப்படின்னா அவங்க கனவு பூர்த்தி பண்ணணும் இல்லையா? என்ன கனவு? அவங்க குட்டி மகா பண்டிதர் கேட்டாங்க இல்லையா? பிருந்தாவனத்தில் நடந்த இந்த ஜென்மாஷ்டமி எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்திருக்குல்ல. அது மட்டும் இல்ல, இப்ப நாம சந்தோஷமா இருக்கணும் இல்ல? तेरी हर झलक में दिखे वो रब तेरे नाम को ही दुआ कहे। तेरी हर झलक एहसास है, ये सजा भी है, ये सुकून भी। कभी लब पे आके ये रुक गया, कभी बन गया ये जुनून भी। तेरी हर झलक एक इम्तिहान ऐसा मकाम जो हर किसी को मिला नहीं। कैसे करें इसको बयां, इस दास्तां की जुबान नहीं। कहते हैं हम यही इश्क है, चाहे इसे तू सजा कहे। जो पहुंच गया तेरी रूह तक, उसे कैसे खुद से जुदा कहे। ராதே ராதேமா. ராதே ராதே. அப்பா, நீங்க இந்த நேரத்துல? நான் உனக்கு ஒரு முக்கியமான ஆளை அறிமுகப்படுத்த போறேம்மா. தாரா சங்கர் ஐயா, உள்ள வாங்க. யாருன்னு தெரியுதா? அப்பா, இவரு அம்மாடி, இவருதான் உன்னோட அப்பா. நீங்க என்ன சொல்றீங்கப்பா? அம்மாடி, நான் உண்மையதாம்மா சொல்றேன். இவருதான் உன்னோட உண்மையான அப்பா. அம்மாடி, அம்மாடி, என்ன ஐயோ, நீங்க என்ன மன்னிச்சிடுமா? பண்றீங்க? என்ன மன்னிச்சேன்னு சொல்லுமா. ஐயோ, என்ன? இந்த பாவிதா உன்னை கோவில் வாசல்ல அனாதைய விட்டுட்டு போன. நான் செஞ்ச அந்த பாவத்துக்கு என்னை யாருமே என்ன மன்னிக்க மாட்டாங்கப்பா. அந்த பாவத்துக்கான தண்டனைய நான் இன்னைக்கு வரைக்கும் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன்ப்பா. இல்ல இல்ல, உங்களுக்கு இந்த குற்ற உணர்ச்சி வேண்டாம்.
இந்த உலகத்துல எது ஒண்ணு நடந்தாலும் எல்லாம் அந்த கண்ணனோட விருப்பம்தான். எனக்கு என் அம்மாவோட அன்பு கிடைக்கணும்னு என் விதியில எழுதியிருக்க போல இருக்கு. இதுல தப்பு பண்ணது நான் தான் அம்மா. தப்பு பண்ணவன் நான் தான். இல்ல, நீங்க நீங்க என்னோட அப்பா. நீங்க என்னைக்குமே என்னோட மதிப்புக்கு உரியவர். இல்லம்மா, என்ன இன்னும் பாவம் பண்ண வைக்காத. நான் 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 இதுக்கு தகுதியானவன் இல்ல. அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. நீங்க இப்படி பேசுனீங்கன்னா பாவம் என்னதான் வந்து சேரும். உங்க மேல என் மனசுல எந்த கோவமும் இல்ல. சொல்ல போனா நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஏன்னா என் கண்ணை என்ன பெத்த அப்பாவை சந்திக்க ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்காரு. உங்க ஸ்தானத்தை என் வாழ்க்கையில நான் யாருக்கும் கொடுக்க முடியாதுப்பா. நீங்க எனக்கு உயிர் பிச்சை போட்டவரு. என்ன பெத்தவருக்கும் என்ன வளர்த்தவருக்கும் எப்பவும் ஒரே ஸ்தானம் தான்ப்பா. நான் உங்களுக்கும் மக தானே. நான் எப்பவும் உங்க மகளா தான் இருப்பேன். நீ நல்லா இருக்கணுமா? ராதிகா கரெக்டாக தான் சொல்கிறா சாஸ்திரி ஐயா. கண்ணனை கூட நந்தலாலா வசுதேவர் பையன்னு 2 பேரை சொல்லி தானே கூப்பிடுறோம். கண்ணன் எப்பவும் தேவகிக்கும் யசோதாவுக்கும் சமமான மரியாதை தானே கொடுப்பாரு. இன்னைக்கு எனக்கு 2 அப்பாக்களோட அன்பு கிடைச்சிருக்கு. என் எதிர்காலத்தை கண்ணை எழுதியிருக்காரு. அவர் எனக்கு கொடுத்திருக்கிற இந்த சந்தோஷத்தை என்னால எப்படி தவிர்க்க முடியும்? என்னோட வாழ்க்கையில எனக்கு உயிர் கொடுத்த அப்பாவும் என்னை வளர்த்து எடுத்த என் அப்பாவும் என்ன நிக்கும் ஒரே ஸ்தானத்துல தான் இருப்பீங்க. எவ்வளவு சுத்தமான எண்ணம், எவ்வளவு நல்ல ஒழுக்கம். என் வீட்டுல 2 குழந்தைங்க பிறந்தாங்க. சாஸ்திரி ஒரு பொண்ணுக்கு நல்ல ஒழுக்கங்களை சொல்லி கொடுத்து தெய்வமா வளர்த்திருக்காரு. ஆனா நான் இன்னொரு குழந்தைய நல்ல ஒழுக்கத்தோட வளர்க்க தவறிட்டேன். என்னோட சகோதரி, எனக்கு சகோதரி இருக்காளா? எங்க இருக்கா அவ? மதுராவில. அவ உங்க கூட வரலையா? இல்ல. எனக்கு அவளை பார்க்கணும் போல இருக்கு. என்ன உங்க கூட கூட்டிட்டு போறீங்களாப்பா? இல்லம்மா, நான் நாளைக்கே போயிட்டு அவளை இங்க கூட்டிட்டு வரேன். சரி, அவ பேர் என்ன? இமர்த்தி. இமர்த்தி எவ்வளவு அழகான பேரு. சரி, அப்ப நான் கிளம்புறேன். என்னது தாராசங்கர், ஏன் இப்படி சொல்றீங்க? இப்பதானே ராதிகாக்கு இவ்வளவு நல்ல செய்தியை கொடுத்துருக்கீங்க. அதுக்குள்ள கிளம்புறேன்னா எப்படி? ஆனா நல்ல நேரத்துல போய் சேரணும்னா நல்ல நேரத்துல கிளம்பணும் இல்ல? எனக்கு உத்தரவு கொடுங்க. நல்லா இருங்க. தேவகி, அம்மா வீட்ல இல்ல, கதை கேட்க போயிருக்காங்க. நான் இப்பவே போன் பண்ணி ரொம்ப கவலைப்பட்டாங்கல்ல நம்ம ராதிகாவை பத்தி. அவளோட குலம் என்ன கோத்திரம் என்னன்னு சொல்ல போறேன். நம்ம ராதிகா நம்மளை விட உயர்ந்த குலத்துல இருந்து தாங்க வந்திருக்கா. ம்.
கண்ணனோட பக்தியா இருந்தோம், அவளோட குலம் தெரியாம கோயிலுக்குள்ளேயே அனுமதிக்காம இருந்தோமே. நான் தான் அன்னைக்கே சொன்னேன்ல தேவகி, நேரம் காலம் வரும்போது எல்லாமே தன்னால வெளிவரும்னு. அதெல்லாம் இன்னைக்கு வெளியே வந்துருச்சு. என்னமோங்க, குழந்தை ரொம்ப சந்தோஷமா இருக்கா. அவ என்னைக்குமே சந்தோஷமா இருக்கிறதுக்காகவே பிறந்தவ. அவளை பெத்த அப்பா கூட கிடைச்சிட்டாரு, சகோதரியும் கிடைச்சிட்டா. மா, என் கூட வாங்கல. இமர்த்தியோட அறையை எப்படி அலங்காரப்படுத்துறதுன்னு எனக்கு ஒண்ணும் புரியல. நீங்க வந்து சொல்லி கொடுங்களேன். அப்புறம் நான் ஏதோ பதட்டத்துல மதுரா அப்பாக்கு சொல்ல மறந்துட்டேன். இவ்வளவு சீக்கிரம் நான் அவரை போக விட்டுருக்க கூடாது. ஒருவேளை அவர் துணிமணி எல்லாம் எடுத்துட்டு வரலன்னா நான் அம்மாடி, அத பத்தின கவலையெல்லாம் உன்னோட பிருந்தாவன அப்பா கிட்ட விட்டுடு. இத பாரு, அவ உன்னோட ரெட்டப்பிறவி. உன்னோட அளவு தானே அவளுக்கும் சரியா இருக்கும். அப்புறம் என்ன, உன்னோட துணியை அவளுக்கு கொடுத்துரு. சரிங்கப்பா. அம்மா, நம்ம சின்ன மருமகளோட காலு தரையிலேயே நிக்கல. அவ தனியா நின்னு அறைய தயார் பண்ணிட்டு இருக்காளாம் இமர்த்திக்காக. ரொம்ப கொடுத்து வச்சதுதான் அந்த இமர்த்தி. ராதிகா மாதிரி ஒரு சகோதரி கிடைச்சிருக்காளே. ஏமா அப்படி சொல்றீங்க? நமக்கு ராதிகா மருமகளா வந்ததுக்கு நாமளும் தானே கொடுத்து வச்சிருக்கோம். அந்த கண்ணன் கிட்ட நான் இதை தான் வேண்டிட்டு இருக்கேன். நம்ம பெரிய மருமகளும் இந்த சின்ன மருமக மாதிரியே இருக்கணும். அம்மா, நான் ஒண்ணு சொல்லட்டுமா? சின்ன மருமக மாதிரியே பெரிய மருமக வரணும்னா ராதிகாவோட அக்காவையே கல்யாணம் பண்ணி வைக்கலாம்ல? ஆ, ஏன் நாம விவேக்குக்கு இமர்த்திய பொண்ணு கேட்க கூடாது? 2 சகோதரியும் ஒரே வீட்டுல இருக்கலாம்ல? ஆமாம்மா, ஆனா அந்த தாராசங்கர் சொன்னாரே, இமர்த்தி எந்த முறையுமே கடைபிடிக்க மாட்டா, ராதிகா தான் நல்ல பொண்ணுன்னு. அதுல அவன் மேல தப்பே இல்லையே. பாவம், அந்த பொண்ணுக்கு அம்மா பாசமே கிடைக்கல. அவகிட்ட எப்பவும் அவங்க அப்பாவால இருக்கவே முடியாதுல்ல. அதனால அவர் பொண்ணை சரியா வளர்த்திருக்க முடியாது. ஆனா ரத்தம் ஒண்ணுதானே. ஆமாம்மா, அவளுக்கு அங்க தெரியாம வந்த முறையெல்லாம் இங்க வந்து கத்துக்க போறா. நாம தான் சொல்லி கொடுக்கலாமே. சின்ன மருமக கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி அவளுக்கு புரிய வைப்பா இல்ல? அதோட அதோட நம்ம விவேக் கூட. என்னாச்சு வைஷாலி? அம்மா, அன்னைக்கு புரோகிதர் சொன்னாரே, நிறைய ஜாதகம் கேட்டுக்கிட்டு வராங்க. ஆனா இது 2வது கல்யாணங்கும்போது, அதுவும் ஆக்சிடென்ட்க்கு அப்புறம் விவேக்குக்கும். நீ சொல்றதும் சரிதான். ஏன் நாம சின்ன மருமக கிட்ட பேசக்கூடாது? அவ என்ன சொல்றான்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் கண்ணனோட இஷ்டம். அந்த கண்ணனோட விருப்பத்தால தானே நமக்கு சின்ன மருமக கிடைச்சா. அவ தானே தேவா வாழ்க்கையும் நம்ம வாழ்க்கையும் இவ்வளவு சந்தோஷமா மாத்தினா. அதே மாதிரி எனக்கு என்னவோ நம்ம விவேக் வாழ்க்கையும் அவ மூலமாவே இமர்த்தி வந்து சந்தோஷப்படுத்திடுவான்னு தோணுது. ஏன்னா ராதிகாவோட சகோதரினா ராதிகா மாதிரி தானே இருப்பா. இப்ப நான் எதிர்பார்க்கறதெல்லாம் நம்ம வீட்டுக்கு எப்ப இமர்த்தி வருவா. நீங்க சொல்றதும் சரிதாம்மா.